वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति ओं नमो वेंकटेशाय திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நாரத பக்தி சூத்திரத்தில் மகத் சங்கதஸ்து துர்லபா அகம்யா அமோகஷ்ச அப்படின்னு 39வது சூத்திரம். பக்தி ஏற்படுறதற்கு முக்கியமான காரணம் சத்சங்கம் அப்படிங்கிறத இங்கே காட்டி கொடுக்குறார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். ரூபகோஸ்வாமியும் ஆதோ ஸ்ரத்தா தத சாதுசங்கா அப்படின்னு ஆரம்பித்து அந்த பிரேம பக்தியானது பலவிதமான கட்டங்கள் தாண்டி வரும் அப்படின்னு அந்த இடத்துல பகவன் நாம சிந்து சித்தாந்த சிந்துங்கிற கிரந்தத்தில் அழகாக சொல்லியிருக்கார். இந்த சாதுசங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீதி சதகத்தில் போய் பார்க்கும்போதே சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசா நாமாபி ந ஞாயதே. இப்போ நம்ம நித்தியம் சாப்பிடும்போது தோசை வாப்பாலோன்னு ஆற்றுல அந்த தோசை கல் சுற்றுத்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அதில் தெளிப்பாலாம். தெளித்தா அந்த ஜலம் இருக்கிற இடம் கூட தெரியாது, புஷ்ஷுன்னு ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். அதே ஜலம் சந்தத்தாயசி, அயசின நெருப்பு, இது இரும்பில் ரொம்ப காய்ச்சின இரும்பில் சம்ஸ்திதஸ்ய பயசா ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா நாமாபி ந ஞாயதே, பேர் கூட தெரியாது, ஜலம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம் 2 நிமிஷம் கழிச்சு. அதே ஜலம் முக்தாகாரதயா ததேவ நிர்ணீ பத்ரஸ்திதம் ராஜதே, நிர்ணீ பத்ரஸ்திதம் முக்தாகாரதயா ததேவ ராஜதே. ஒரு தாமரை இலை மேலே ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா அதை பார்க்குறதுக்கு முத்து போல் தெரியுமா, அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பிரகாசமாக தெரியும். அதே ஜலம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே. இப்போ முத்துன்னு சொல்கிறோமே, அந்த முத்து எப்படி ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் இங்கே காட்டி கொடுக்குறார். சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு நல்ல மழை காலத்தில் இந்த சிப்பி திறந்துன்னு இருக்குமா, அதில் விழக்கூடிய ஒரு சொட்டு ஜலம் அப்படியே அது மூடினோடனே முத்தா மாறுறதுன்னு சாஸ்திரத்தை சொல்கிறார். ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே, முக்தா மாறுறதுதான். இதெல்லாம் என்ன பலவிதமான கட்டம் சொல்கிறார். பிராஜே நாதம மத்தியம உத்தம குணா சம்சர்கதோ ஜாயதே. சம்சர்க்கத்தினால தான் பலவிதமான அதம மத்தியம உத்தமமான குணங்கள் ஏற்படுறது அப்படின்னு அழகாக நீதி சதகத்தில் சம்சர்க்கம் எவ்வளோ முக்கியம், அது சாது சங்கமாக இருந்தால் எப்படி முத்து போல பிரகாசிக்கலாம், அதுக்கு மேலே முத்தாவே மாறலாம். இந்த சாதாரண ஜலம் முத்தாவே எப்படி மாறுறது அப்படிங்கிறத உதாரணமாக வச்சு சொல்லிருக்கார். அதுக்கோசரமே இந்த சாது சங்கம் ஏற்படணும். இந்த சத்சங்கமானது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி வரும்னா முக்கியதஸ்து மகத் கிருபையைவா பகவத் கிருபா லேஷாத்வா அப்படின்னு 38வது சூத்திரம் நாரத
பக்தி சூத்திரத்தில் பகவானே சுயமே அவனுடைய கிருப்பை லேசாக நம்ம மேலே உழுந்தா போதும் இந்த பக்தியானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாது சங்கத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தேவஸ்தானம் துவாரா, SVBC சேனல் துவாரா. அதனால்தான் இந்த பகவத்கீதை பாராயணமானது பிரதிதினம் பிரதிஸ்லோகம் ஒவ்வொரு ஆத்துலேயும் கேட்கணும்னு தேவஸ்தானம் ஏற்பாடு பண்ணி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிச்சுருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। इति गुह्यतमं शास्त्रमिदमुक्तं मया नघ
ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. இப்பொழுது நாம் செய்த பாராயணத்தினுடைய ஸ்லோகத்தின் அர்த்தங்களை டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. 15வது அத்தியாயத்தை கண்ணன் பூர்த்தி செய்கிறான், பார்த்தசாரதி பூர்த்தி செய்கிறான். ரகசியம் சதஸ்யம் என்பதாக ஒரு வித்தியாசம் உண்டு. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடியதான டிஃப்ரென்ஸை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும். ரகசியம்னா என்ன, சதஸ்யம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அஷட்கர்ணம்னு பேர் ரகசியத்திற்கு. அதாவது சொல்கிறவாளுடைய 2 காது, கேட்குறவாளுடைய 2 காது, இதை தவிர்த்து மற்ற காது கேட்கக்கூடாது. 6வது காது இருக்கக்கூடாது. அது 2 4, மீதி 2 சேரக்கூடாது. அப்போ அது பேர் காசிப், வதந்தி ஆகிடும். ரகசியத்தை ரொம்ப ஜாகிரதையாக பரிபாலனம் பண்ணும். டாப் சீக்ரெட், டாப் ப்ரையாரிட்டி அப்படி சொல்கிறாலும் இல்லையா, நம்ம லோகத்திலே லௌகிகமாக நம்ம பார்க்குறோம். அந்த ரகசியம்ன்றது எப்பொழுதும் ரட்சிக்கப்பட வேண்டியது. அதை நாம் கவனிக்கணும். சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் பெரியோர்கள் சபையில் சொல்ல மாட்டான். சாஸ்திரார்த்தங்களை பெரியோர்கள் சபையில் சொல்கிறது அனுமதி இல்லை. அடியனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். எங்கள் ஆச்சாரியன் ஸ்ரீ ஓய் புருஷை சுவாமியினிடத்தில் நான் காலக்ஷேபங்கள் பண்ணி கொண்டிருந்த சமயம் அது. அந்த சமயத்தெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் அப்போ மதுரிமான்னு ஒரு சம்ஸ்கிருத ப்ரோக்ராம் ஒன்று உண்டு. மதுரிமான்னு பேர் சம்ஸ்கிருத ப்ரோக்ராம். அது ஒரு 15 நிமிஷம் அதை ஒரு டாக் கொடுக்கணும். ஆல் இண்டியா ரேடியோவில் போய் ரெக்கார்டிங் பண்ணிட்டு வருவோம். அதை இது அடிக்கடி நடக்கிறது. நிறைய அந்த மாதிரி கிட்டத்தட்ட 100கணக்கான ரெக்கார்டிங்ஸ் பண்ணியிருக்காடியன். ஒரு சமயம் காயத்ரி மகிமை அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துட்டா எனக்கு. அந்த காயத்ரி மகிமைனா காயத்ரியினுடைய மகிமையை சொல்லணும். அதான் ஜென்ரல் டாபிக். அது நான் அதை சொன்னேன். அந்த காயத்ரி மகிமையை ஒரு 15 நிமிஷம் சொன்னேன். அது டெலிகாஸ்ட் ஆகிற சமயம். அப்போல்லாம் ரேடியோ தான், இந்த டிவி கேபிள்லாம் வரல. கேபிள் ரொம்ப பாப்புலர் ஆகலை அந்த சமயத்தெல்லாம். எல்லாருடைய வீடுகள்லேயும் கேபிள்லாம் கிடையாது. இப்போ ரேடியோ தான் இருக்கும். ரேடியோ தான் மெயின். எங்கள் ஆச்சாரிய இடத்துல நான் பேசுகிறத ரொம்ப பெருமையாக காமிக்கிறதுக்கோசரம் அவருக்கு அந்த ரேடியோ செட் பண்ணி கொடுத்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன். நான் வேறு எங்கேயோ கிளாஸுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிளம்பி போயிட்டேன். சாயங்காலத்து வேலை அது ஒரு 9:15 10 9:30 மணி வரலும் டெலிகாஸ்ட் நடக்கும். அது இல்லை 8:15 8:30 ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ டெலிகாஸ்ட் ஆகும். அது அவர் கேட்டு சந்தோஷப்படட்டும். தான் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த சிஷ்யன் அண்ணா இதெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோ லெவலில் அவன் பேசுகிறான்னா அவர் சந்தோஷப்பட போகிறாருன்னு நானும் கொடுத்துட்டேன். அப்படி ஆகிடுத்து. இரவு பொழுது போயிடுத்து. மறுநாள் காலத்தால் போனேன். எப்போவுமே காலங்காலத்தால் போயிடுவேன் என்னுடைய குருநாதருடைய வீட்டுக்கு. பக்கத்துலேயே இருந்ததுனால அது எனக்கு ஒரு பெரிய சௌகரியம். அது இப்போல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் கண்டுக்கிறது இல்லை. அப்போ பக்கத்துலேயே இருந்ததுனால அது எனக்கு அந்தேவாசின்னு பேர். அந்தேவாசினா அவருடனே வசிப்பவன் அப்படின்னு பேர் எனக்கு. ஸோ அவர்கிட்ட போனேன். போனால் அவர் ஒன்றுமே சொல்லலை. அப்படிக்கு இயல்பாக காரியங்கள் நடந்துகிட்ருக்கு. அன்றைய ரொட்டீன்ஸ் என்னவோ அந்த காரியங்கள் நாங்கள் பார்த்துட்டுருக்கோம். காலக்ஷேபங்கள் ஆரம்பிச்சுட்டார். காலக்ஷேபம் சொல்லிட்டு அதெல்லாம் நடந்துகிட்ருக்கே தவிர்த்து ஒரு வார்த்தை நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவர் நேற்று நான் பேசுகிறத பாராட்டணுமோ இல்லையோ, நான் பேசினதை பாராட்ட வேண்டியதான விஷயம் தானே அது. அதனால் அது பாராட்டுவார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவருடைய மௌனம் என்னை ரொம்ப சங்கடப்படுத்திடுது. ஏன்னா ஒரு வாரத்தில் ஒன்று நன்னா இருக்க சொல்லணும், இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லணும். பேசுகிறது தப்பு சொல்லணும், இல்லை பேசுகிறது சரின்னு சொல்லணும். இதுதானே சொல்லணும். அதுதானே ஒரு குருநாதருடைய வேலை. இது மாதிரி பண்ணவே இல்லையே இவர் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். 3ஆவது நாள் நானே கொஞ்சம் ஓப்பனாக அவர்கிட்ட கேட்டேன். என்னாடி ஏன் இந்த மாதிரி ரேடியோவில் ப்ரோக்ராம் பண்ணினேனே, அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையேன்னு வெயிட் பண்ண மாதிரி அவரை பேச ஆரம்பித்தார். சொல்லுமா கண்ணு, இதுக்கு தான் வெயிட் பண்ணினேன். உனக்கு எங்கன்னா மூளை இருக்கா உனக்கு? இது ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சி. காயத்ரி மகிமையை சொல்லும் தான் ஒன்று சொன்னாலே தவிர்த்து காயத்ரி மந்திரத்தை ஒன்று சொன்னாலே யாராவது அப்படின்னு கேட்டேன். நான் யோசித்து பார்த்தேன். காயத்ரி மந்திரத்தை நான் சொல்லலை. அதில் நான் ரொம்ப காஷியஸாக இருந்தேன். காயத்ரி மந்திரத்தை நான் சொல்லலையேன்னு. காயத்ரி மந்திரத்தை சொல்லலப்பா. காயத்ரி மந்திரத்துடைய அர்த்தத்தை விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்குது. காயத்ரியின் மந்திரத்தை விளக்கக்கூடிய, அதனுடைய அர்த்தத்தை விளக்கக்கூடிய
ஒரு ஸ்லோகம், அது மந்திர சாஸ்திரத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்லி விவரணம் பண்ணினேன் நான். அதை சொன்னியே நியாயமா? ஜனங்க எந்த இடத்துல வேணால் உட்கார்ந்து கேட்பா, அதை எல்லாரும் கேட்பா. ஒரு உலகளவில் ஒளிபரப்பாகக்கூடியதான ஒரு ஊடகத்தின் வாயிலாக ரொம்ப ஸ்ரத்தையோட ஆச்சாரியனிடத்தில் உபதேசம் பெற வேண்டிய மந்திரத்தை நீ இப்படி இறச்சுட்டியே, இதுதான் நீ எனக்கு சிஷ்யனாக இருந்து செய்ததான கைமாறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட. 7 நாடி ஒடுங்கி போச்சு. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அதனுடைய பயம்லாம் தெரியாது. அதாவது கோபமே கிடையாது, ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இது. ஆனால் வார்த்தையில் கோபம் கிடையாது, ஆனால் வார்த்தையிலுடைய வெயிட்டேஜ். இதுதான் நீ எனக்கு சிஷ்யனாக இருந்து பண்ணின கைமாறா அப்படின்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான். அப்படியே கை காலெலாம் உதற ஆரம்பிச்செடுத்து, வேர்த்து கொட்ட ஆரம்பிச்செடுத்து. எனக்கு தப்பு பண்ணிட்டோம், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்றதை நான் உணர்ந்தேன். நான் உடனே ஆச்சாரியனை விழுந்து சேவிச்சுட்டு, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, சரியில்லை, நீ பண்ணின காரியம் சரியில்லை, ரொம்ப மனசு வருத்தம் எனக்கு, நீங்கள் நன்னா பேசுகிறேன்னு சொல்லணும் தான் எனக்கு ஆசை, ஆனால் அதை விட இந்த தப்பு எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சுடுத்து அப்படின்ட்டு அப்புறம் ரக்ஷமாபணம் பண்ணிட்டேன். அதன் பிறகு ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக தான் இது வரலாம் இருக்கிறதா நினச்சின்னு இருக்கேன். எதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் ரொம்ப ஜாகிரதையாக நாம் மந்திரம் எத்தனைன கோபையேத் என்பதாக ஒரு வார்த்தை இருக்குது. மந்திரத்தை நாம் மறைத்து வைக்க வேண்டும், உயர்ந்த ரகசியார்த்தங்களை மறைத்து வைக்க வேண்டும். இப்போ சட்டத்திலேயே பாருங்களேன், ஒரு அமைச்சர் பதவி ஏற்கிறார் அப்படின்னு சொன்னால் உடனே ரகசிய காப்பு பிரமாணம்னு சொல்லுவார், ரகசிய காப்பு பிரமாணம்னு சொல்லுவார். ரகசியங்களை கசிய விடக்கூடாது. இராணுவ ரகசியங்களை கசிய விட்டார், நாட்டு ரகசியங்களை கசிய விட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தண்டனை உண்டு. ரகசியத்தை பப்ளிசிட்டி பண்ணினா அதுக்கு தண்டனை உண்டுன்றது நம்ம பிரத்யட்சமாக பார்க்குறோம். ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்னா உடனே யார் அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணாலும் அவளை பிடிச்சி நம்ம சட்ட ரீதியாக தண்டனை கொடுக்குறோம் இல்லையோ? அதே மாதிரி தான் ஆச்சாரிய நேரத்தில் உபதேசம் பண்ணப்படக்கூடிய மந்திரம். இது இன்றைக்கி லோகத்தில் தெரிகிறது. எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணி வச்சிடும். எல்லாத்தையும் கேட்டால் கூகுளில் வந்துடுது, ஒரு செல்ஃபோனில் வந்துடுது, ரிங்டோனில் வந்துடுதுன்னு நாம் அதை பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். மந்திரம் எத்தனைன கோபையேத், மந்திரத்தை நாம் கஷ்டப்பட்டு காப்பாற்றி தான் வைக்கணும். அதை நாம் இஷ்டத்துக்கு அவல் பொறியாக பப்ளிக்கில் இறைத்து விடக்கூடாது. இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷாம் அனசூயவே நான் பரமாத்மா. அர்ஜுனா, இதெல்லாம் டாப் சீக்ரெட், இது டாப் சீக்ரெட். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன், இந்த ரகசியத்தை நீ ரகசியமாக காத்திருப்பாய். நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 10 பேர்கிட்டையும் அதை பப்ளிசிட்டி பண்ணினா எப்படி இருக்கும்? 10 பேருக்கு அந்த மெசேஜ் போய் ரீச் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அது ரகசியமே இல்லாமல் போயிடும், வதந்தி ஆகிடும், காசிப் மாதிரி ஆகிடும். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இடமுக்தம் மயானக, அனகான்னு ஒரு பதம் போட்டான். இது வரலும் ஹே பாரத, குருநந்தன, கௌந்தேய, விஜயா இப்படிலாம் பெருமாள் அவனை கூப்பிட்டான் அர்ஜுனனை. இப்போ அனகான்னு ஒரு அழகான பதம். அனகான்னு அர்த்தம் குற்றமற்றவன் என்பதாக பொருள். குற்றமற்றவன் பேர். என்ன குற்றம்? அதாவது நான் என்ன சொல்லித் தருகிறேனோ அதை நீ சரியாக மனதில் தேக்கி வைத்துக் கொள்வாய், அதை சரியாக நீ பரிபாலனம் செய்து கொள்வாய் என்பதை காண்பிக்கக்கூடியதான ஒரு பதம் அது. இதி குஹ்யதமம் சாஸ்திரம். இது எவ்வளோ பெரிய விஷயம்! இது மறைத்து வைக்கப்பட வேண்டியது. சில சமயம் மறைத்து ஓவராக மறைச்சி வச்சதுனால தான் யாருக்குமே தெரியாமல் வேற போயிடுது. அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தது கீழே பார்த்தோம் நம்ம. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுஹு ச காலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தப. சில ராஜரிஷிகள் மட்டும்தான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருந்தா அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி வைக்கலை, அதனால் அது அப்படியே மறைஞ்சு போச்சு, அந்த கல்ச்சரே இல்லாமல் போயிடுத்து சொன்னாலும் இல்லையும். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயா அனக. ஏ அனகா, அர்ஜுனா குற்றமற்றவனே, இதி குஹ்யதமம் சாஸ்திரம், இது ஒரு அற்புதமான சாஸ்திரம், மறைத்து பேச வேண்டிய சாஸ்திரம், முடிச்சு போட்டு வைக்க வேண்டிய சாஸ்திரம். எங்கள் ஆச்சாரியெல்லாம் காலக்ஷேத்திரம் சொல்றது என்னடா முடிச்சு போட்டுக்கொண்டு, ரொம்ப முக்கியமான அர்த்தம், சூக்ஷ்ம அர்த்தம், ரகசியார்த்தம் என்பதாக அதற்கு பெயர். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயா அனக. அந்த குஹ்யதமம் சாஸ்திரம் மயா, என்னாலே அனகா குற்றமற்றவனே உக்தம் உனக்கு சொல்லப்பட்டது. இதை நான் உனக்கு சொல்லியிருக்கேன்டாங்கண்ணா, நான் ரொம்ப ஸ்ரத்தையோடு உனக்கு இதை சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன். அடுத்த அத்தியாயத்தில் முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்ல போகிறான்.
இதெல்லாம் ஆசுரி சம்பத்து இருக்கிறவளுக்கு புரியாது, அவளுக்கு ரீச் ஆகாது, அவளுக்கு சொல்லவும் கூடாது, அப்படி சொன்னாலும் அவளுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னோடனே அர்ஜுனனுக்கு பெருத்தது ஒரு சந்தேகம் வரும். இப்போ பகவான் என்ன தன்னை எதில் கன்சிடர் பண்ணியிருக்கான், கிருஷ்ணன் தன்னை எப்படி கன்சிடர் பண்ணி வச்சுருக்கான், தெய்வீக சம்பத்தில் கன்சிடர் பண்ணியிருக்கானா ஆசுரி சம்பத்தில் கன்சிடர் பண்ணியிருக்கானா என்று அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய டவுட் வரும். அந்த டவுட்டை கிருஷ்ணன் சிரிச்சுட்டே கிளாரிஃபை பண்ணுவான். எப்போ என் மூலமாக உபதேசங்கள் உனக்கு கிடைக்கின்றனவோ, இது யாருக்குமே தெரியாது, யாரும் சொல்ல மாட்டா, என்னை ஆசிரயித்துத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், என் மூலமாக மட்டும்தான் உனக்கு இது புரியுமே தவிர்த்து மற்றவர்களாலே உனக்கு தெரியாது என்று எப்பொழுது சொன்னேனோ, அப்படியானால் அர்ஜுனா நீ தெய்வீ சம்பத்தை உடையவனை தவிர்த்து ஒரு இடத்துல ஆசுரி சம்பத் எப்படி உண்டாகும்? காரணம் என்ன? இந்த தெய்வீ சம்பத்து இருந்தால் தான் தெய்வானுகிரகம்ன்றது கிடைக்கும். ஆசுரி சம்பத்து இருந்தால் தெய்வானுகிரகம் எப்படி கிடைக்கும்? அப்போ என்கிட்ட கேட்குற, நானே உனக்கு உபதேசம் பண்ணுறேன். பீஷ்மர் சொல்ல, துரோணர் சொல்ல. இன்ஃபேக்ட் தர்மபுத்திரருக்கு ஏற்பட்ட சந்தேகத்திற்கு பெருமாள் பீஷ்மரை விட்டு கிளாரிஃபை பண்ண சொன்னான். சதே சர்வரகசியேஷு சம்சயான் மனசி ஸ்திதான் சேத்தா பாகீரதி புத்திரஹானர். உனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ தர்மபுத்திரா, அந்த டவுட்டெல்லாம் நீ கிளாரிஃபை பண்ணிக்கும். மகான்கள் ஆசிரியத்து போய் கேளு, அவர்களிடத்தில் போய் கேளுன்னா. இப்போ அர்ஜுனனுக்கு பெருமாள் கிருஷ்ணன் தானே உட்கார வச்சு சொல்கிறான். அதுவும் எப்படி இருக்கு? ரதாதிரூடேன ரதம் சரக்ஷன் அப்படின்னு. இந்த ரதத்தையும் காப்பாற்றினான், ரத்தியையும் காப்பாற்றினான். இவன் சாரதியாக இருக்கான். சாதாரண சாரதி இல்லை, எல்லாரும் பார்த்த சாரதி, எல்லாருக்கும் பார்த்த சாரதி, எல்லாரையும் பார்த்த சாரதி அப்படின்னு பெருமாள் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நான் சொல்கிறேன்னா உனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. சில பேருக்கு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட சிலர் புரிஞ்சுக்க மாட்டான். அதோடைய தானே அந்த அந்த ஒரு பெருமைன்னு சொல்கிறோம் இல்லையா, செலஸ்டியல் டிவைனிட்டி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதை கூட உணர்வதற்கு பல பேருக்கு ஞானம் இருக்காது. அதனால் இதி குஹ்யதமம், குஹ்யம் குஹ்யதரம் குஹ்யதமம். அனக குற்றமற்றவனே, வம்பளக்காதவனே அர்த்தம். சொல்லும் விஷயத்தில் என்ன கிரகித்துக் கொள்பவனே, சொல்லும் விஷயத்தினுடைய சீர்மையை நன்கு அறிந்திருப்பவனே, அந்த சீர்மையை உணர்ந்து அதன்படி நடப்பவனே, இப்படிலாம் பலபடியாக அர்த்தம் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கு இதி குஹ்யதமம், குஹ்யம்னா அப்படி மறைச்சி வச்சிருக்கான். அவ்வளோ சீக்கிரம் பப்ளிக் பண்ண மாட்டாத, பப்ளிக் பண்ணக்கூடாது. பல முறை அதை நாம் ஆச்சாரிய இடத்துல போய் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு சமயம் கோபால விம்சதி என்பதாக சுவாமி வேதாந்த தேசிகன் கிருஷ்ணன் விஷயமான ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கார். கோபால விம்சத்தின்னு பேர் அதற்கு. பாகவதத்துடைய பரமசாரம் 20 ஸ்லோகத்தில் பாகவதத்துடைய என்டையர் ஸ்டோரியை தேசிகன் கொண்டு வந்துட்டு, அதான் பெரிய விசேஷம். அதான் அவருடைய தானே ஒரு டேலண்ட். 20 ஸ்லோகம், அந்த 20 ஸ்லோகத்தில் என்டையர் பாகவதத்துடைய ஸ்டோரியை கொண்டு வந்துட்டார். கிருஷ்ணாவதார லீலைகள் மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டார். அதில் ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் தெரியணும். ஒரு நாள் நான் காரில் போயிட்டு இருக்கோம், முன் சீட்டில் நான் உட்காந்துருக்கேன், டிரைவர் பக்கத்தில் கோ டிரைவர் சீட்டில் நான் உட்காந்துருக்கேன், பின் சீட்டில் எங்கள் ஆச்சாரியன் உட்காந்துருக்கார். அப்போ அன்றைக்கி அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டேன். எங்கள் சுவாமி என்ன சொன்னார், அப்பா நல்ல கேள்வி இது, நான் அப்புறம் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டார். சொல்லச்சே நான் புரிஞ்சுட்டு இருக்கணும், அப்புறம் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டார். சரி, நான் புரிஞ்சுட்டு இருக்கணும். இல்லை இல்லை, எனக்கு இப்படி அர்த்தம் சொல்லுங்க, அப்படி அர்த்தம் சொல்லுங்க, இது இப்படி அர்த்தம் இங்கே சொல்லுங்க, அங்கே சொல்லுங்கன்னு பார்த்தாரு. நான் தான் உனக்கு அர்த்தம் அப்புறம் சொல்லிட்டேன், அப்புறம் வா அப்படின்ட்டு நின்று போச்சு. அப்புறம் கார் வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை சேவிச்சு எனக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு. அடைய முட்டாளே அப்படின்னார். முட்டாள்லாம் பயங்கர பீக்கில் கோவத்தில் இருக்கார் அர்த்தம் எங்கள் சுவாமி. ஏண்டா முட்டாள் இப்படியாடா கேட்பேன், காரில் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கச்சே ரகசிய அர்த்தங்களை கேட்கிறியே, அப்படி கேட்கலாமா? எவ்வளோ உயர்ந்த சாஸ்திரார்த்தம், அந்த சாஸ்திரார்த்தத்தை இப்படியெல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம போச்சே வரைச்செல்லாம் பேசலாமா? இப்போ கேட்க வேண்டாமா? இப்போ உட்காந்துருக்கேன், நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீயும் கேட்கலாம், உனக்கு எவ்வளோ வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு நான் சித்தமாக இருக்கேன். அதை விட்டுட்டு காரில் கூட 2-3 பேர் உட்காந்துருக்கான். அவள்லாம் அனதிகாரிகள்னால் இதெல்லாம் கேட்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவளுக்கு அதில் ருச்சியும் கிடையாது, சப்ஜெக்ட் மேட்டர் புரியாது, அவளுக்கு அன்னெசரி, அவளுக்கு தேவையும் இல்லை. இத்தனை நடந்துட்டு இருக்கச்சே நீ அந்த வண்டியில் போச்சே, நீ என்னை கேட்டே நியாயமாது அப்படின்னார். அப்போ தான் ஓஹோ புரிஞ்சுது, பெரியவாள்கிட்ட எப்படி கேட்கணும், எந்த சமயத்தில் கேட்கணும், அது ஒரு ரகசியார்த்தங்களை எப்படி கேட்கணும்னா ஒரு அற்புதமான ரகசியார்த்தங்களை இந்த ஸ்லோகத்தில் பொரிந்திருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய மந்திரத்தின் பெருமை தானே எங்கள் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணார். எனவே இந்த புருஷோத்தமன் என்பதாக பகவானின் பெருமை பரம ரகசியமான ஒரு விஷயம்.
இவன் தான் புருஷோத்தமன். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேத்யுதாகிருதா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய என்று இந்த புருஷோத்தமன் என்னும் திருநாமம், புருஷோத்தமன் என்னும் திருநாமத்தின் பெருமை, புருஷோத்தமன் என்னும் திருநாமத்தினாலே விளங்கும் மேன்மை எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. போகிற வரவாள்லாம் பார்த்து சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் நாம் இதை சொல்லணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. பாரமார்த்திகமான இந்த ரகசியத்தை எவன் அறிகிறானோ அத்தகையவனுக்கு கிடைக்கக்கூடிய மகாபாகியம் என்ன? இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. ஏ அர்ஜுனா, இவ்வாறு இந்த மிகவும் ரகசியமான இந்த விஷயமானது, இந்த சாஸ்திரமானது உயர்ந்த பாத்திரம், சத்பாத்திரம், தக்க பாத்திரம். அப்படி சத்பாத்திரமாக இருக்கக்கூடிய உனக்கு என்னால் உபதேசிக்கப்பட்டது. இது குஹ்யதமம் சாஸ்திரம், இந்த ரகசியமான இந்த சாஸ்திரம் சத்பாத்திரமாக இருக்கிறதுனால தான் உனக்கு என்னால் உபதேசிக்கப்பட்டது. நாம் கொடுக்குற வித்தை யாருக்கு போய் சேருது? பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. தமிழ் அழகான ஒரு பழமொழி. பாத்திரம் அறிந்து பிச்சையிடுனா வெறும் சேரிட்டி மட்டும் அர்த்தம் இல்லை. நாம் சொல்லும் வித்யை, நாம் சொல்லிக் கொடுப்பது இவன் ஏற்கிறானா, இவன் சரியான வழியில் ஏற்கிறானா, இவன் எப்படி இதை ஏற்பதற்கு தகுதியுடையவனாக இருக்கிறான். ஏன்னா ஒரு தடவை பிரம்மதேவர் என்ன பண்ணார், இந்திரன் வந்தால் அங்கேருந்து என்னையா அவன் எல்லோரும் பிரம்மதேவரை தள்ள தூக்கி வச்சுன்னு கொண்டாடிட்டு இருக்கா, இந்த பிரம்மதேவருக்கு என்ன பெரிய நாலேஜ் இருக்குது, நான் டெஸ்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு பிரம்மதேவர் விட்டுது. சார், நான் உங்ககிட்ட படிக்க வந்திருக்கேன், என்னை உங்ககிட்ட சீடனை ஏற்றுக்கிறீங்களா, நான் உங்களுக்கு சிஷ்யனாக வரட்டா அப்படின்னு கபடமாக கேட்டான். சில பேருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியும் இவன் ஒரிஜினலாக வந்திருக்காளா இல்லை நம்மளை ஏமாத்துறதுக்கு வந்திருக்காளான்னு. பிரம்மா 4 தலை இருந்திருக்கு, யோசிச்சிருக்கலாம், யோசிக்கலை. ஆஹா, இந்திரனே நம்மக்கிட்ட சிஷ்யனாக வந்துட்டான், சீடனாக வந்துட்டான்னு சொன்னால் தன்னுடைய அகாடமிக்கு ரொம்ப பாப்புலாரிட்டி கெயின் ஆகிடும். தன் அகாடமியை என்ன பிரசித்தமாக்கிடலான்னு சொல்லி இங்கே பார்ப்பா இந்திரனே இந்த அகாடமியில் தான் படிக்கலாம், நீங்களாம் படிக்க வாங்கணும்னு எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணி விட்டார். பட் இந்திரன் வந்ததனுடைய நோக்கம் என்ன? பிரம்மாவுக்கு நாலேஜ் இருக்கா இல்லைன்னா அவர் டெஸ்ட் பண்ண வந்தான். பிரம்மா அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஆஹா, இந்த பிரம்மதேவன் இவன் இந்திரன் நமக்கு சிஷ்யனாக இருக்கான், இப்போ நம்ம நாலேஜை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினா அவன் இன்னும் நிறைய நமக்கு சம்பாதனை பண்ணுவான், நாம் இன்னும் நிறைய மோர் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணலான்றதான ஆசையினால் நிறைய விஷயங்கள் ரகசியார்த்தங்கள்லாம் இந்திரனுக்கு சொல்லி வச்சுட்டார். இந்திரன் ரொம்ப கேர்லெஸ்ஸாக அதை கெயின் பண்ணினான். அதை கிராஸ் பண்ணிக்கவே இல்லை. அவன் சும்மா ஏதோ சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு உட்காந்து செல்ஃபோனில் ஏதோ விளையாடி கேம் விளையாடிந்தான். முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஆச்சு. இந்திரன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டான், கிளம்பி போயிட்டான். போன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்னாச்சுன்னா பிரம்மாவுக்கு எல்லாம் மறந்தே போச்சு. எல்லாம் மறந்து போச்சு. என்ன சுவாமினர், சிஷ்யனுடைய தராதரம் பார்க்காமல், சிஷ்யனுடைய தகுதி பார்க்காமல் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ண காரணத்தினால் ஆச்சாரியருக்கு ஞானம் போயிடுத்து. சிஷ்யனுக்கு தகுதி இல்லாத சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ண காரணத்தினால ஆச்சாரியனுக்கு ஞானம் போயிடுத்து. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இது. ஆச்சாரியன் அப்படியே ஞானத்தை விட்டுட்டான், மறந்து போயிடுத்து. வருவது விசாரியாரே இந்திரனுக்கு உபதேசித்து தானும் மறந்த பிரம்மதேவனை போலே தேசிகன். இது மாதிரிலாம் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. நான் மறுபடி சொல்கிறதுடைய தாத்பரியம் என்ன? பெரியோர்களிடத்தில் வணங்கி உட்காந்து கேளுக்கும். இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ டு ஐ கான்டாக்ட், அந்த ஐ கான்டாக்டோட விஷயங்களை தெரிந்து கொள்ளும் கலாச்சாரம் அடியோடு போயிடுது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இது அடியோடு அது போயிடுத்து. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. அர்ஜுனா, தக்க பாத்திரமான உன்னிடத்தில் நான் இதை உபதேசித்தேன், உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதனை அறிந்து என்னை பஜிக்கும்படி, பஜித்தல் அப்படின்னா அர்த்தம், பஜித்தல், பஜனம் அப்படின்னா பகவானை பூஜித்தல், பகவானை உபாசித்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த வழிகளை தெரிந்து கொள். ஸ்ரவணம், கீர்த்தனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், கடைசியில் ஆத்ம நிவேதனம் இருக்கோ இல்லையோ, அப்படி பண்ணினா தான் உபாய பூர்த்தி ஏற்படும். உபாயம்னா இந்த பஜனம், பகவானை தொழும் முறை.
அவனை ப்ளீஸ் எப்படி பண்ணுறது, அவனை எப்படி ப்ளீஸ் பண்ணுறது அப்படின்னா அவனிடத்துல நாம் போய் சேர்றோம், அவனை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். இப்படி குஹ்யதமம் பகவான் புருஷோத்தமன் என்பது ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமானது. இதம் சாஸ்திரம், இந்த சாஸ்திரம் ஏனைய சாஸ்திரங்களை காட்டிலும் மிக மிக மேன்மையானது. பரமாத்மாதான் புருஷோத்தமன் என்னும் அர்த்தம் பொதிந்த இந்த சாஸ்திரம் ஏனைய சாஸ்திரங்களை காட்டிலும் மேன்மையானது. ஹே அர்ஜுனா, நீ சத்பாத்திரம் என்பதினால் உனக்கு அது உபதேசம் செய்யப்பட்டது. ஹே பாரத அப்படின்னார். என்ன அர்த்தம்? பாரதனா கேட்பதற்கு தகுதியானவன், பரத வம்சத்தில் பிறந்தவன், பரம்பரை பரம்பரையாக உயர்ந்த விஷயங்களை எல்லாம் கேட்பதில் ஆவல் கொண்ட குலத்தில் உதித்தவன். நம்முடைய பெரியோர்கள்லாம் நல்ல விஷயங்களை பேசின்னு வந்தான், நல்ல காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் தற்பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு கேட்குறதுக்கு எங்கே பொறுமை இருக்குது, கேட்கணும்னு எங்கே ஆவல் இருக்குது, எதுவுமே நமக்கு இல்லை. அப்போ மயா யார்? நான், என்னாலே உனக்கு உபதேசம் பண்ணப்பட்டது. ரெண்டு, சொல்ல வேண்டிய விஷயத்தில் எனக்கு கிளாரிட்டி உண்டு, நான் சொல்வதை கிரகித்து கொள்ளும் உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கிறது எனக்கு தெரியும். ரெண்டுமே எனக்கு தெரியும். மயா அப்படின்னு அர்த்தம் சொல்லும் விஷயத்தின் சீர்மையை நன்கு அறிந்தவன், அதை எப்படி சொன்னால் உனக்கு அது புரிந்து கொள்ள முடியும் உன்னால் என்பதை அறிந்து அதற்கேற்றால் போல சொல்லுபவன். ஏதத் புத்வா புத்திமான் சியாத் கிருதகிருத்யஸ்ச. ஐயா, நானே புருஷோத்தமன் என்பதினை எவனொருவன் கலக்கமின்றி அறிகிறானோ அவன் பரமாத்மாவை பெற விரும்புகிறவனாக, அவர் விஷயமான எல்லா ஞானங்களையும் அவன் பெற்றவனாகிறான். கிருத்தகிருத்தியன்னு பேர் அவனுக்கு. கிருத்தகிருத்தியன செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன், தான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவன் செவ்வனே செய்து முடித்தவன் ஆகிறான். தான் என்ன பண்ணணுமோ அதை பண்றான் பாவன். கிருத்தகிருத்தியன்னு பேர் அவனுக்கு. கிருத்தகிருத்தியன், கிருத்தம்னு அர்த்தம் செய்ய வேண்டியது, கிருத்தியன்னா செய்து முடித்தவன். எஸ், மை கமிட்மெண்ட்ஸ் ஆர் ஓவர். நான் எல்லாம் முடிச்சுட்டேன், பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் வில் எழுதி வச்சாச்சு, நானும் 4-5 தடவை யூஎஸ் போயிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கோயம்புத்தூர் பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்தில் எங்கேயான ஒரு அழகான ஒரு ஹோம் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்க லைஃப்பை வந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை நான் வந்து அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாள். கிருத்தகிருத்தியன் அவள் கிருத்தகிருத்தியன் இல்லை, அவள் அப்படி சொல்லிக்கிறா. பட் அந்த கிருத்தகிருத்தியன் இல்லை, இறை தத்துவத்தை உணர்ந்து, பரமாத்ம தத்துவத்தை உணர்ந்து, இவன் தான் புருஷோத்தமன், இவன் தான் மோட்சப்பிரதாதா, இவனை உபாசித்தால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும், இந்த ஆத்மானது அழியாறு, தேகம்ன்றது அழியக்கூடியது, அழியாத ஆத்மாவை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்னா அவனிடத்துல சரணாகதி பண்ணிக்கணும்ன்ற தத்துவத்தை அறிந்து அந்த காரியத்தில் ஈடுபட்டவன். அது முக்கியம். நானும் கீதை கேட்குறேன், கீதை கேட்டால் மட்டும் ஞானம் வந்துருமானே, கீதை கேட்டால் மட்டும் நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருமானே, கீதை கேட்டால் மட்டும் நமக்கு மோட்சம் கிடைச்சிருவானே. இன்ஃபேக்ட் கீதையை கேட்ட அர்ஜுனுக்கே அது கிடைக்கல. அதான் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சஞ்சயனுக்கே கிடைச்ச பாக்கியம் அர்ஜுனுக்கு கிடைக்கல. அதனால் அப்படி சுலபமாக நம்ம சொல்லக்கூடாது. அவன் செய்ய வேண்டிய கிருத்தகிருத்தியன், செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவன் செய்து முடித்தவனாகிறான். அப்போ என்ன அர்த்தம்? இது கிடைச்சுடுத்தலாம் நமக்கு எல்லாமே வந்துடும் அர்த்தம். இந்த பரமாத்ம தத்துவத்தை உணர்ந்து அதுக்குரிய உபாசனைகளை செய்தோமேனால் அப்போ நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது தானாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம நோக்கி வரும். இப்போ நாம் எல்லாத்தையும் தேடி போயிட்டு இருக்கோம். அங்கே தான் ஒரு பெரிய விஷயம். இவனை விட்டுட்டு, பகவானை விட்டுட்டு, எம்பெருமானை விட்டுட்டு நாம் எல்லாத்தையும் தேடி தேடி போகிறோம். அப்போ அந்த தேடலையே அப்படி தானே வாழ்க்கை கழிஞ்சிடுறது. நாம் இவனை பிடிச்சுட்டோன்னா, இவனிடத்துல நாம் நெருங்கி இருந்துட்டோன்னா அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படி கேட்டால், இவனை தேடி எல்லாம் வர்றதுனால நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு தானாக வந்து சேர்ந்துடும். நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு தானாக வந்து சேர்ந்துடும். அந்த சூக்ஷம், அந்த வித்தியாசம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த ஏந்திரமாவை அரைப்பா பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் கீழே ஒரு பேஸ் இருக்கும், மேலே ஒரு கல் இருக்கும், கீழே ஒரு கல், மேலே ஒரு கல், அதை வச்சு இப்படி அரைப்பா. அரிசி, கோதுமை, நெல் அரைப்பா. அரைக்கும்போது அது நடுவில் ஒரு கார்க்கு மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு குச்சி இருக்கும். அதுதான் மெயின் சென்டர் பாயிண்ட்டை தான். இந்த தானியங்களை எடுத்து அது உள்ளே போடுவாள். அது உள்ளே போடுவாள். இந்த சென்டர் குச்சி இருக்குது பாருங்க, அந்த சென்டர் குச்சியை சுற்றி தானியங்கள் இருக்கும்.
அந்த தானியத்தை அரைக்க முடியாது, அரைப்படாது. அந்த சென்ட்ர குச்சியிலேருந்து தானியங்கள் உள்ளே போடும் பொழுது அது அந்த பேஸ் ஃபுல்லாக பரவித்துனா இப்போ மேலே இருக்கிற அந்த இயந்திரத்தினால அது ஃபுல்லாக அறப்படும். ஸோ இந்த குச்சி கிட்ட இருக்கக்கூடிய தானியங்கள் அறப்படாது, குச்சியை விட்டு ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க என்டையரா, அந்த தானியங்கள் அறப்படும். இது ஒரு தத்துவம். இதில் என்ன பெருசாக தத்துவம் பார்க்குற அப்படி கேட்டால், அந்த குச்சின்றதை பகவான் வச்சுக்கோங்க, அந்த குச்சி தான் பகவான் வச்சுக்கோங்க. பகவானை நெருங்கி இருக்கிற தானியங்கள் யார்? ஜீவர்களாகிய நாம். ஸோ நம்ம அவன்கிட்ட நெருங்கி இருந்துட்டோம்னா சம்சாரத்தில் நாம் அறப்பட மாட்டோம். கான்செப்ட் புரியுறதா? அவன்கிட்ட அந்த குச்சி தான் பகவான் வச்சுக்கோங்க, சென்டர் குச்சி. இது மேலேயும் கீழேயும் ரெண்டுமே பிரகிருதி, மேலே கீழே ரெண்டுமே பிரகிருதி. அந்த பிரகிருதியில் அறையப்படக்கூடிய கிரெயின்ஸ் தானியம் யார்? நாம தான். அந்த தானியங்கள் ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க, பகவானை விட்டு தனியாக போயிடுறது, விலகி போயிடுறது. விலகி போயிடுத்துனா என்னது? அந்த சம்சாரத்தில் அறப்படுறது. அவன் கூடவே இருக்குது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பகவான் இடத்துல கூட இருக்கிறதுனா நாம் எப்போ பார்த்தாலும் பூஜை ரூமில் உட்காந்துருக்கணும்னு அர்த்தம் இல்லை. 24 மணி நேரம் நம்ம பூஜை ரூமில் உட்காந்துருக்கணும் நீ சொல்ல வரியான்னு அர்த்தம் இல்லை. இல்லை நான் ரொம்ப நெருங்கியவன், நான் எப்போ பார்த்தாலும் பகவானுக்கு பூஜை பண்ணுறேன், அதனால் நான் நெருங்கினவன் அப்படின்னா பரமாத்மாவுக்கு அது பிரயோஜனம் இல்லை. நாயம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சைஜ்ஜயான்டான் கிருஷ்ணர் கீதையில். இந்த வேதத்தினாலேயோ தியானத்தினாலேயோ உபாசனத்தினாலேயோ தபஸ்னாலேயோ கிடையாதுன்ட்டான். அப்படின்னா நான் தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த அர்த்தம் இல்லை. தத்துவம் தெரிஞ்சு அந்த தத்துவத்தினால் கிருஷ்ணன் தான் புருஷோத்தமன், கிருஷ்ணன் தான் எல்லாம் அப்படின்றத புரிஞ்சுண்டு அவனுக்கு இணக்கமாக அவனுக்கு அனுகுணமாக நாம் அவனுடன் இருந்தோமேயானால் அப்போ இந்த சாம்சாரிகமான துக்கங்கள் நமக்கு ஏற்படாது. நான் பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன், பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறத சொல்கிறதுலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகையால் சாஸ்திரத்தை கொண்டு அவன்தான் புருஷோத்தமன் என்பதை நாம் தெளிவாக அறிந்து விட்டோமேயானால் அந்த தெளிவு நமக்கு மேலே வர வேண்டிய அனைத்தையும் நன்கு அழித்துவிடும். இதம் இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாரே புருஷோத்தம யோகோ நாம பஞ்சதசோऽध्यायः. ஸ்ரீகிருஷ்ணாய வாசுதேவாய பரபிரம்மணே நமः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் வாங்கி சொல்லணும். இது குஹ்யதமம் சாஸ்திரம், இது குஹ்யதமம் சாஸ்திரம், இதமுக்தம் மயா நக, இதமுக்தம் மயா நக, ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத், ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத், கிருதகிருத்யஸ்ச பாரத, கிருதகிருத்யஸ்ச பாரத. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். இதி குஹ்யதமம் சாஸ்திரமிதமுக்தம் மயா நக, ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத், கிருதகிருத்யஸ்ச பாரத. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே புருஷோத்தம யோகோ நாம பஞ்சதசோऽध्यायः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம், அவனை ஸ்தோத்திரம் பண்ணும் முறை. அதை பற்றி விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பகவத் பாதால் அஸ்ய ஸ்துதி லக்ஷணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்கே கிம் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேச கால நியம அனபேட்சத்வாத் ஆதிக்கே காரணம் அப்படின்னு காட்டி கொடுக்குறார். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் சம்பூர்ணமான அஹிம்சை விதிக்கலை, சில இடங்களில் ஹிம்சையும் தேவைப்படுறது. ஆனால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தில் ஹிம்சையே இல்லை அப்படின்னு காட்டுறார். புருஷாந்தர பாக்கி இருக்கிற மனுஷாளுடைய அபேட்சை தேவை கிடையாது. திரவியாந்தர இந்த மாதிரி திரவியங்களை வச்சுண்டு இப்படி யஜ்யம் பண்ணு, இப்படி சுத்தமாக இருக்கணும் திரவியங்கள் அப்படின்னு சொல்ல நியமம் கூட இங்கே தேவை கிடையாது. பகவன் நாம சொன்னாலே போதும். திரவியாந்தர தேச கால, இந்த சமயத்தில் தான் இதை பண்ணணும், இந்த காலத்தில் தான் இந்த தேசத்தில் தான் இதை பண்ணணும், இந்த ஊரில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற நியமமும்
இல்லாதனால நியமமும் இல்லாது எப்போ வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்துதியினுடைய முக்கியத்துக்குவே காரணம் அப்படின்னு பகவத் பாதால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தினுடைய மேன்மையை பற்றி அழகா விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பிராரம்பத்திலேயே நம்மளுக்கு உபதேசிக்கிறார். அவ்வழியிலே நாம் இப்பொழுது நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு மகிழ்வோம்.
कृष्ण हरि गोविंद मनाला गुहाची चंद राम कृष्ण हरि गोविंद मनाला गुहाची चंद राम कृष्ण हरि गोविंद मनाला गुहाची चंद राम कृष्ण गोविंद 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 राम कृष्ण गोविंद
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.